14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசித்தோம் என்றால், திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவ்வளவுதான். தன் பார்வைக்கு சரியானது. எனக்கு இந்த ஃபிகர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாவுக்கிட்ட அம்மா கிட்ட வந்து சொல்கிறது, இல்லைப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, அவள் வேறு மாதிரிப்பா அப்படின்னு சொல்லுவான் பையன். பொண்ணும் அப்படி தான் சொல்லும். நீங்கள்லாம் அப்படி, உங்களுக்கு என்ன தெரியும், எவ்வளோ நாள் நீங்கள் பேசியிருப்பீங்க, எவ்வளோ நாள் பழகியிருப்பீங்க, எனக்கு தான் தெரியும். அவள் வந்து அப்படியே மாறிடுவா. எப்போ மாறுவா? இந்த ஜோசியமாக இது இல்லை. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் தள்ளப்படுவாய். எனக்கு சரியாக தெரியுது, எனக்கு இது அழகாக தெரியுது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியாது, அப்படி தான் சொல்கிறாங்க. அன்றைக்கும் சிம்சோன் முதல் எடுத்த உடனே அவள் எனக்கு வேண்டும் என்று சொன்னது. அந்த இடத்துல அவங்க வந்து வேணான்றாங்க. வேணாம்ப்பா, ஆண்டவரே இப்படி சொல்லலை, இதை பண்ணக்கூடாது. ஆனாலும் பிடிவாதமாக தனக்கு சரியானதை, என் கண்ணுக்கு பிரியம், பாருங்க, கண்களின் இச்சை. நம்ம முதல்ல வாசித்த வசனம், கண்களின் இச்சை. அது மட்டுமல்ல, பெருமை. அந்த பெருமை, இச்சை, இது இரண்டும் எங்கே கொண்டு சேர்த்தது என்றால், கடைசியிலே அது மரணத்திற்குள்ளாக கொண்டு சேர்த்தது. பலத்தை இழந்து போகும் அளவிற்கு கொண்டு போனது. சிம்சோன் அந்த பலத்தை இழந்து விட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். உடனே பார்ட்டி கொடுக்குறது. இப்போதான் பேச போயிருக்காங்க, இன்னும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சான்னு கூட தெரியாது, நிச்சயதார்த்தம் தேதி கூட என்ன வச்சாங்களாம் தெரியாது. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணார், ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்குறாரு. இச்சை, ஜீவனத்தின் பெருமை, என்னை போல ஒருவர் இல்லை என்று, நான் சொன்னது நடக்கும், நான் நினச்சது, எங்கள் அப்பா அம்மா என் வார்த்தையை தட்ட மாட்டாங்களே, அது எவ்வளோ மட்டமான ஒரு வார்த்தை. யூஸ்வலாக என்ன சொல்லணும், என் பிள்ளை என் வார்த்தையை தட்ட மாட்டான்னு சொல்லணும். இப்போ பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா என் வார்த்தையை தட்டவே மாட்டாங்க. தட்ட மாட்டாங்கன்னா என்ன ஆவ, நீ வரைக்கும் தான் போவேன். கடைசியில் அதுதான் உன்னுடைய நிலைமையாக இருக்கும். ஏனென்றால் சிம்சோனின் வாழ்விலே நாம் பார்ப்பது, முதலில் பார்வை, இரண்டாவது பலம், மூன்றாவது பாவம், கடைசியில் பரிதாபம்.